வணக்கம் நண்பா. இன்னைக்கு மே 8, 12th பசங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் டே. இன்னைக்கு ரிசல்ட் டேட்டு. என்ன மார்க்ஸ் வரும்னு தெரில. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ ஸ்டில் 1.5 hours டு கோ. 9:30க்கு தான் ரிசல்ட் வருது. சரி பார்ப்போம் 9:30க்கு என்ன வருதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ரிசல்ட்டுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ்ப்பா எனக்காக ப்ரே பண்ணதுக்கு. ஐ ஹோப் எல்லாமே நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சரி, ஓகே, 9:30 பார்க்கலாமா? வெற்றி நிச்சயம். வெப்சைட்குள்ளே போயாச்சு. இப்போ மணி சரியாக பார்த்தீங்கன்னா 9:27. ஸோ இன்னும் ஸ்டில் 3 minutes டு கோ. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது. ஸோ மார்க் ஃபைனலாக நான் எடுத்துட்டேன் காய்ஸ். இதுதான் என்னோடய மார்க்கு. ஸோ தமிழில் 98 ஆஸ் யூஷுவல் எப்போவும் வாங்குறது தான். இங்கிலீஷில் 96 தப்ஸ்டேன்னு சொல்லுவேன். ஃபிசிக்ஸில் 97. ஸோ எதில் மார்க் போயிருக்குன்றதை நான் ஆக்சுவலாக கெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு டோட்டலும் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் 96, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100 அண்ட் மேக்ஸில் 97. சாரி ஃபார் கை ஆடுது கொஞ்சம். ஸோ டோட்டலி 584. 11th அதே மார்க் தான் 584. ஸோ இதுதான் என்னோடய 12th மார்க் காய்ஸ். சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றது. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 193.5. ஏன்னா 3 சப்ஜெக்ட்லேயுமே மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் எனிவே ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் தான். பட் என்னை விட நீங்கள் எல்லாருமே அதிகமாக மார்க் எடுக்கணுன்றது தான் என்னோடய நெக்ஸ்ட் இது. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இதை கண்டிப்பாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நண்பா.